இது வாகை வானொலி வான்வழி தமிழொலி மற்றும் ஒரு காஃபி வித் டிஎன்டில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற தீபா அண்ட் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ஒகேஷன்ல மீட் பண்ண போறோம் தீபா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு அன்னைக்கே நம்ம ஊர்ல பாடி வச்சிருக்காங்க. அதனால அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்குள்ள அடிலேட்ல வாழ்ற தமிழ் பெண்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து அழகா ஓணம், அதாவது நம்ம பக்கத்து ஊர் கேரளாவோட பெரிய ஃபெஸ்டிவலை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா வாகை நேயர்களுக்காக இன்று தமிழ் பெண்கள் சேர்ந்து கொண்டாடுற ஒரு மலையாள பண்டிகை. எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்க. அடிராக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் விட்டுக்கட்டு, அடராசாவே பந்தல் நட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு, அட ஒன்ன போல இங்கு நானும் தாண்டி படி ஒண்ணு சேர இது வீரம் தாண்டி. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங், சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங், சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங், சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங். அடிராக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் விட்டுக்கட்டு, அடராசாவே பந்தல் நட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு. பறக்கண பூவே 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 கலராவட்டே, சிரி 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 சிரிக்கண சுண்டே 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 பவராவட்டே, முல்லை 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 முடி மேல மண்ண பரத்தனம், மெல்ல 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 மலையாள கரையில் கண்ணம், இல்ல 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 விளம்பானா இள நிறத்தனம் முருகிவா மினிங்கிவா. ஏது மூடு அத்தம் மூடு, ஏது மூடு புக்கல மூடு, ஏது மூடு முண்டு மூடு, ஏது மூடு சாரி மூடு, ஏது மூடு சத்திய மூடு, ஏது மூடு பாயச மூடு, ஏது மூடு பப்பட்ட மூடு, ஏது மூடு ஒன மூடு, ஏது மூடு அத்தம் மூடு, ஏது மூடு புக்கல மூடு, ஏது மூடு முண்டு மூடு, ஏது மூடு சாரி மூடு, ஏது மூடு சத்திய மூடு, ஏது மூடு பாயச மூடு, ஏது மூடு பப்பட்ட மூடு, ஏது மூடு ஒல்லி மூடு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச தமிழ் தமிழ் விழாக்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விழாக்கள் எது? யார் சொல்றீங்க? பொங்கல். பொங்கல் எதுக்கு பொங்கல்? அவங்களுக்கு பிடிச்சது பொங்கல். விவசாயிகள் மாட்டு பொங்கல் நல்லா நடத்துவாங்க. அதே மாதிரி தமிழர்கள் உலகத்தில் திருநாங்கத்தில் நல்லா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஊரில் பொங்கல்னா. தீபாவளியோட பொங்கல் நல்லா கொண்டாடுவாங்க. எனக்கு தீபாவளி பிடிக்கும். ஏன்னா நாங்கள் பட்டாசுலாம் வெடிச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் பண்டிகை பொங்கல் தான். ஏன்னா அதில் நிறைய லீவ் கிடைக்கும். சின்னதில் ராஜ்யம் அக்ரி பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப நிறைய சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றது, சேர்ந்து கரும்பு சாப்பிட்றது, யார் பெருசாக கோலம் போடுறாங்க செய்கிறது, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ரங்கோலி போடுறது சேர்ந்து, அந்த ஒரு கம்பைன்டு செலிப்ரேஷன் பொங்கல் நிறைய கிடைச்சிருக்கு. தீபாவளிக்கும் பண்ணுவோம், ஆனால் பொங்கலோட எஃபெக்ட் என்னைக்குமே வந்தது கிடையாது. பானை உடைக்கிறது,
யார் நிறைய கரும்பு சாப்பிட்றா, யார் ஃபாஸ்டா கரும்பு சாப்பிட்றாங்க காம்படிஷன். எல்லா போட்டி, அதாவது எது சொன்னாலும் ஹோல் ஃபேமிலியே இன்வால்வ் பண்றது பொங்கல் தான். ஸோ பொங்கல் தான் ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷன். மார்கழி மாசத்துல நல்லா கோலம் போட்டு நல்லா அந்த திருவாரூர் இதெல்லாம் பாட்டு பாடுவாங்க. பெருமாளுக்கு வீடு வீதியா ஊர்களுக்கு இது பண்ணி கோயிலுக்கு வந்து நல்லா பஜனை எல்லாம் இது பண்ணுவாங்க. 4 மணிலிருந்து 6-7 மணி வரைக்கும் பஜனை இருக்கும். நம்ம நல்லா இருக்கும், நல்லா இது பண்ணுவாங்க. அப்புறம் உடனே தை பொங்கல் வரும். 3 நாள் நம்ம விசேஷமா செய்வாங்க. அது இந்திரா ஊர்ல போட்டி, குழந்தைகளுக்கெல்லாம் போட்டி வைப்பாங்க. இது நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் செய்வாங்க. நம்ம நல்லா இருக்கும். 3 நாளும் பொங்கலுக்கு ரொம்ப நல்லா விசேஷமா இருக்கும். இந்தியாவில் இருக்கும்போது பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் சொன்னேன் 3 நாள் லீவ் கிடைக்கும் லைனாக. சாட்டர்டே சண்டேயோட சேர்ந்து வந்து 5 நாள் இருக்கும். பட் ரொம்ப விரும்பி பண்ணுறது வந்து நவராத்திரி கோலு. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது மண்டேலேருந்து 9 நாள் ஃபங்க்ஷன் அது. ஸோ அதெல்லாமே லேடிஸ் எல்லாம் வந்து சின்னப்பெல்லாம் இருக்கும்போது நாங்களாம் சுண்டல் வாங்குறதுக்காக விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு வேஷெல்லாம் போட்டுட்டு கூட போவாங்க. ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் சுண்டல் வாங்குறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு போவோம். பட் இப்போ அந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போது இந்த நவராத்திரி கோலுங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, க்ளோஸ் டு ஹார்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ எல்லோரும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் மண்டேலேருந்து. ஹாப்பி நவராத்திரி. ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டான்ஸு. நம்ம இதில் வந்து கும்மியாட்டம்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. ஓணத்தில் வந்து எனக்கு திருவாதிரை, எனக்கு பேர் தெரியல, ஆனால் டோட்டலாக டான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டான்ஸ் ரொம்ப பிடிச்ச பண்டிகை. ஏன்னா ஊர்ல இருக்கும்போது முதல் நாள் ராத்திரியே கோலம் போட்டு விடிய விடிய கோலம் போட்டு பக்கத்து வீட்டுல அந்த தெரு முழுக்க கோலம் போட்டுருக்காங்க வீட்டுக்கு அப்படிலாம் போய் பார்த்து தூங்குறதுக்கே வந்து 2 மணி ஆயிடும். ஸோ இங்கே வந்துட்டு அது பண்ண முடியல. ஸோ நான் இப்போ என் பிள்ளைங்களுக்கு வந்து அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து பொங்கல் திரும்ப அதே மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நவராத்திரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொலுவெல்லாம் பண்ணி முடிக்கனாலும் அட்லீஸ்ட் அந்த 9 நாள் வந்து சாமிக்கு அந்த பிரசாதம் அந்த 1 நாள் பூஜை பண்ணுறது, சாமி கும்பிடுறது, இது வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நாங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுற ஒரு ஃபங்க்ஷன். அதுல ஒரு சுருக்கமா அதை பத்தி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பண்டிகை பத்தி சொல்லுங்க. ஓணம் வந்து கேரளாவில் பழைய ராஜா பேர் மகாபலி, அவர் வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து எல்லா கடவுள்களும் பெருசா அந்த மாதிரி ஆனது கிருஷ்ணா வந்து மகாபலிய சீன வாகனத்துல வந்து உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. என்ன வேணும்னு கேட்டாலும் 3 ஸ்டெப் கொடுப்பான்னு சொன்னாங்க. ஒன்னே கீழே ஒன்னு பாடம் பூமி எல்லாம் வச்சு இன்னொன்று தவறு வச்சு. ஸோ அவர் கடவுள் தெரிஞ்ச பத்தி இதை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து என்னோட மக்களும் தேங்க்யூ. அதனாலதான் அப்ப வரும்போது எல்லாருமே வந்து நல்ல ஃபீஸ்ட் எல்லாம் பண்ணி அவரை வரவேற்கிறாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச தமிழ் பண்டிகை தீபாவளி பண்டிகை. அதை விட ரொம்ப சிறப்பா கொண்டாடுற பண்டிகைன்னா விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனா ஆரம்பிச்சுங்க. எல்லாருமே விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு அந்த 3 நாளோ 5 நாளோ அவங்க என்னென்ன பலகாரங்கள் செய்து கடவுளை வழிபட்டு அதுக்கப்புறம் அந்த விநாயகர் கொண்டு போய் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ட்ரெடிஷன் எப்படி பண்ணணும் தெரியல. சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், பக்கெட் ஆஃப் வாட்டர்ல வந்துட்டு நான் கரைச்சிருக்கேன். ஏன்னா இங்க பயோ டிகிரேடபிள் பிள்ளையார் அதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எங்க வீட்டுல விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது 1 மாசத்துக்கு முன்னாடியே என்ன மாதிரி தீம்ல பண்ணணும், என்ன மாதிரி விநாயகர் வாங்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணணும், அதுக்கு பேக்ரவுண்ட் வாங்குறதுல இருந்து செட்டிங் சென்டர்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வருஷம் அப்கிரேட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. தவிர அது வந்து எந்த குறையுமே வரல. அது எங்களுக்கு ரொம்ப சிறப்பான பண்டிகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தீபாவளி, பொங்கல் எல்லாமே இருக்குங்க. ஆனா நம்ம மனசுல வந்துட்டு யாருமே இந்த பண்டிகையை அவ்வளவு சிறப்பா கொண்டாட மாட்டாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, உங்க ஊர் பண்டிகைன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது
ஊர்ல வந்துட்டு கோட்டை மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு திருவிழாவப்போ அந்த காலையில பாத்தீங்கன்னா என்னோட மெமரிஸ் தான். இது ஒரு நாளும் ஒரு லீடா இருப்பாங்கல்ல, நம்மள வேற வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா சின்ன வயசுல வந்துட்டு அப்பா அம்மா எல்லாம் அந்த மாவு விளக்குக்காக காலையிலேயே அந்த வெல்லம் போட்டு அந்த மாவு எள்ளு எல்லாம் போட்டு மாவு விளக்கு செய்வாங்க. விளக்கு செஞ்சுட்டு நாங்க எப்படா சுட்டு போடுவாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாவுளுக்கு மட்டும் கிடையாது, நல்ல சுட சுட சோறு இருக்கும். அதுல வந்துட்டு பருப்பு, நெய், கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. இது வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். நல்ல நல்லெண்ணெய் ஊத்தி எங்க அப்பா வந்துட்டு ஒரு இலையில வந்து நல்ல ஒரு யாருக்கு கோலம் வைக்கிற மாதிரி ஒரு பால் பண்ணுவாங்க. அந்த பால் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அந்த அந்த ஒரு நாள் தான் அதை சாப்பிட முடியும். அந்த ஒரு நாள் மட்டும் தான் செய்வாங்க. அதை முடிச்சுட்டு அந்த விறகு எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போவோம். அந்த கோயில் வந்து ராத்திரி பூரா திறந்திருக்கும். எல்லா இடத்துலயும் வேண்டிக்கிறவங்க எல்லாம் வந்து காணிக்கை கொடுக்குறது, அப்புறம் அந்த உள்ள வைப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க. இது வந்து ஊர் பண்டிகை. அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா ஊர்லயும் ஒரு ஊர் பண்டிகை இருக்கும். அந்த தெரு பண்டிகை, ஊர் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவனால இப்போ கொண்டாட முடியாது. பட் ஆனா it is always close to heart, a great memory. நம்மளால திருப்பி அதை ரெப்ளிகேட் பண்ண முடியலனாலும் அது வந்துச்சுன்னா நம்ம இந்தியாவில இருந்தோம்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு நம்ம போகணும், மறுபடியும் அந்த கோயில்ல அந்த டைம் ஆஃப் ஃபெஸ்டிவல்ல நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை என்னைக்குமே இருக்குங்க. ஓகே, கத்துக்கிட்டு நீ சின்ன வயசுல பார்த்து பாரம்பரியமா கொண்டாடின ஒரு விழா பழக்க வழக்கம், அதை வந்து உன்னுடைய குழந்தைக்கு நீ வந்து கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பண்டிகை பழக்கம். நான் வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி சொல்லணும்னா நம்மளோட ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்றது எல்லாமே நம்ம உலக சொல்லிதான் பண்ணுவோம். எங்களோட ஃபேமிலியா நாங்க பண்ற ஒரு பூஜை இருக்கு. நான் வந்து பிஃபோர் மேரேஜ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. இது எப்படின்னா ஒரு சைனா நமக்கு அது கிடைக்கும். அதுல இருந்து நம்ம பண்ணணுங்கிறது அந்த பூஜையோட இது. ஆக்சுவலா இது ஃபேமிலியில சீக்கிரமா தான் பண்ணுவாங்க. அந்த பூஜை பிரசாதமும் அவங்க தான் சாப்பிடுவாங்க, யாரும் தர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பூஜை மேக்சிமம் சில பேருக்கு தெரியும். தீபாவளி அமாவாசையில கௌரி விரதம்னு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 21 நாள் விரதம் இருக்கும். புரட்டாசி கடைசி இருந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 21 நாள் வந்து அந்த பூஜை பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து அது யார் வேணா பண்ணலாம். பட் அந்த கல்ச்சர்ல என்ன இருக்குன்னா நம்ம ஃபேமிலிக்காகவே பண்றான் அப்படிங்கிறது. பட் தெரிஞ்சவங்க நல்லா அதை பத்தி தெரிஞ்சவங்க வந்து யார் வேணா அதை எடுத்து பண்ணலாம். பட் என்னன்னா அதை கண்டினியூஸா பண்ணணும். அது எல்லாராலையும் பண்ண முடியாதுனால அந்த ஃபேமிலி யார் பாரம்பரியமா பண்றாங்களோ அவங்க மட்டும் பண்றாங்க. அதுல வந்து அந்த 21 வகை எல்லாத்தையும் வச்சு நாங்க பூஜை பண்ணி தீபாவளி அன்னைக்கு அந்த அமாவாசை விரதத்தை அந்த அன்னைக்கு தான் வர முடியும். அதுக்கப்புறம் அந்த சமாதானம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் இதெல்லாம். அதனால இது வந்து ஒரு பர்டிகுலரான என் வீட்டுல யாருமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். அந்த புரட்டாசி மாசமும் அதே மாதிரி அந்த புரட்டாசி மாசத்தோடவும் ட்ரெடிஷன் சொல்றதை விட நம்மளோட பழங்கால கலாச்சாரத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நிறைய ஃபாலோ வந்து அவங்க வந்து ஃபுட்டோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து இந்த மாசத்துல ரொம்ப வெயில் இருக்கும், அந்த சமயத்துல நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்ததை வந்து சாமி விடாம அந்த ஃபாலோ பண்ணிடுவாங்க. அது கூட நம்மளோட மூதாதையர்கள் வந்து ஒரு நல்லா அவங்க மூளை யூஸ் பண்ணி நமக்காக இதை நமக்கு கொடுத்துருக்காங்க, புரட்டாசி விரதம் கூட. ஸோ அதெல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி ஜெகா. ஸோ நேயர்களே, நம்ம பலவிதமான விழாக்கள் பற்றி, பழக்க வழக்கங்கள் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து கூட நம்மளுடைய ட்ரெடிஷனை வந்து நம்ம எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பாக நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்லறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்ச குளி குளித்து குறவையிடும் காதலர் திருவிழா. அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்ச குளி குளித்து குறவையிடும் காதலர் திருவிழா. கொஞ்சம் தென்காசி தமிழ் பைங்கிளி, என்றும் நீதான் என் உயிர் சிநேகிதி. எந்தன் உயிர் காதல் நிஜமாகுமோ, அவன் உள்ளம் என் வசமாகுமோ. என் நெஞ்சத்து ஆசைகள் ஒன்றல்ல நூறென்று
குலவையிடும் காதலர் திருவிழா. என்ன நேர்களே, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அடிலைடில் ரொம்ப அழகாக கொண்டாடப்பட்ட இந்த ஓணம் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதில் முக்கியமாக வந்து நம்ம ஓணம் பெருசாக நம்மளுக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை அப்படி என்றாலும் நம்மளுடைய நமக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு ரொம்ப பிடித்த பல திருவிழாக்கள் தமிழர்கள் கொண்டாடுறதையும் நம்ம ரொம்ப அழகாக பேசி பார்த்தோம். இப்போது நிகழ்ச்சி நிறைவு பகுதி. எங்கள் கூட இந்த ஓணம் நிகழ்ச்சியை கொண்டாடினதுக்கு மிகவும் நன்றி. இன்னும் ஒரு நல்ல ஒரு திருவிழாவோட பண்டிகையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா மற்றும் தீபா.